கல் தோன்றி மண் தோன்றா முன் தோன்றிய மூத்த இனம் தமிழ் இனம் தோன்றிய காலம் முதலே ஜோதிடம், குறி சொல்லுதல் போன்றவை நம்மிடையே வாழ்ந்து வருகின்ற கலைகளாகும். அதிலும் ராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்களில் ஜோதிடத்திற்கும் கந்தபுராணம், வெங்கடேச மகாத்மியம் போன்றவற்றில் குறி சொல்வதற்கும் முக்கிய பங்கு இருந்திருக்கின்றது. பஞ்ச பாண்டவர்களில் ஒருவரான சகாதேவனே ஜோதிட சாஸ்திரத்தின் வல்லவராகவும் கந்தபுராணத்தில் அந்த முருகப்பெருமானே குரத்தி வேடத்தில் வந்து குறியும் சொல்லியிருக்கின்றார். இப்படி நம் முன்னோர்கள் வழி வழியாக போற்றப்பட்டும் பின்பற்றப்பட்டும் காப்பாற்றப்பட்டும் வந்த இதுபோன்ற கலைகள் இப்போது பலரால் வியாபாரமாகிவிட அதன் மேல் மக்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையும் இன்று தேய்பிறையாகி போனது. ஆனால் இவர்களுக்கு மத்தியில் உண்மைக்கு புறம்பாக செயல்படாதவர்களும் இருக்கவே செய்கின்றனர். பலருக்கு வியாபாரமாகி போன இதே கலை சிலருக்கு மட்டுமே வரமாய் கிடைத்திருக்கின்றது. அந்த சிலரில் ஒருவர்தான் இன்றைய கதையின் நாயகி. இது குறி சொல்லும் வாரிசின் கதை. இந்த குறி சொல்கிற பழக்கம் வந்து எங்கள் தாத்தா பாட்டியம்மா கொள்ளு பாட்டியோட முடிஞ்சிச்சின்னு நினச்சோம். அதுக்கு பிறகு இப்போ எங்கள் அம்மாவோட தங்கச்சி மகளுக்கு வந்து அந்த குறி சொல்கிற அந்த பவர் இருக்குதுன்னு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னுக்கு தான் தெரிய வந்துச்சு. அவங்க சொல்கிறது வந்து நாங்கள் யாரும் நம்ப மாட்டோம். அங்கே மரத்துக்கிட்ட ஒரு பேய் நிற்கிது, என் வீட்டில் ஒரு இது நடமாடுது, என் பக்கத்தில் என்ன நிற்கிது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது என்ன லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்குன்னு யாரும் நம்ப மாட்டோம். ஐயோ, நான் சொல்கிறது உண்மைங்க. அந்த இடத்துல ஒரு விபத்து நடந்துருச்சுங்க. அந்த ஆவி இன்னும் அங்கேயே சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. என் கண்ணுக்கு நல்லா தெரியுதுங்க. இதெல்லாம் உன் வீண் கற்பனை. சீரியலை பார்க்காதுன்னு சொன்ன கேட்குறியா நீ? விளையாடாதீங்க, நான் சீரியஸாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம பக்கத்து வீட்டு வாசலில் கூட ஒரு ஆவி சுற்றிக்கிட்டு இருக்குங்க. நான் இப்போ கூட பார்த்தேங்க. சரி, உன் கண்ணுக்கு தெரிஞ்சா அது உன்னோட வச்சுக்க, என்கிட்ட எதுவுமே சொல்லாது. மேகலையின் கணவர் மேகலை சொல்வதெல்லாம் பெருசுபடுத்தாமலேயே இருந்தார். அவர் மட்டுமா, அவருடைய உறவினர்கள் கூட யாரும் நம்ப தயாராக இல்லை. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு என் குடும்பத்தில் பிரச்சனை நடக்கும்போது தான் நம்ப ஆரம்பித்தோம். எங்கள் அக்கா சொல்கிற குறியை நான் ஏன் நம்ப ஆரம்பித்தேன்னா, எங்கள் அக்கா வந்து எங்கள் அம்மா கிட்ட வந்து குறி சொல்லியிருக்காங்க. இல்லைம்மா மேகலை, ஒரு மாதிரியா இருக்கு. சின்னம்மா, நான் சொல்கிறத தயவுசெய்து நீங்களாவது நம்புங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆரம்பிச்சிட்டியா புலம்பல? நான் புலம்பல, நடக்க போகிற உண்மையை தான் சொல்கிறேன். சரி சொல்லுமா, என்ன விஷயம்? சின்னம்மா, வர 12ஆம் மாதத்துக்குள்ள சித்தப்பா இறந்துருவார். இந்த மாதிரி 12ஆம் மாதத்துக்குள்ளே எங்கள் அப்பா உயிர் போயிடும் அப்படின்னு அவங்க வந்து கடவுளான்னு நாங்கள் எல்லாம் கேட்டு ஏசணும். நாங்கள் யாரும் நம்ப மாட்டோம், அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது, நல்லா நடந்து பேசிகிட்டு இருக்காரு. எங்கள் கூடலாம் வந்து ஃபேமிலி ஃபோட்டோலாம் பிடிச்சி சாப்பிட்டுட்டு ஒரு நாளைக்கு 6 வேளை அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு நல்லா இருந்தார். ஆனால் வயசாகிடுச்சு தான், ஆனால் வந்து அவருக்கு எந்த ஒரு நோய் நொடியும் இல்லை. உன்னை பேச விட்டதே தப்பா போச்சு. சே, நான் உண்மையை தான் சொல்கிறேன். அப்படி அவர் உயிரோடு இருந்தாலும் படுத்த படுக்கையில தான் இருப்பார். என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. நல்லா இருக்கிற மனுஷனை செத்து போயிடுவாருன்னு சொல்கிறீங்களே, இது உங்களுக்கே நியாயமாக படுதா? சின்னம்மா, இதை நான் சொல்லலை, நம்ம கொள்ளுப்பாட்டி சொன்னாங்க. எப்பயோ இறந்து போன நம்ம கொல்லுப்பட்டி உன்னை தேடி வந்து சொன்னாங்களாக்கும். தயவு செய்து நம்புங்க. சித்தப்பாவை கவனமாக இருக்க சொல்லுங்க, அவரை நல்லா பார்த்துக்குங்க. முதல்ல உன்னதான் கொண்டு போய் ஒரு டாக்டர்கிட்ட நல்லா செக் பண்ணணும். மேகலை கூறியதை அந்த குடும்பத்தில் ஒருவரும் நம்ப தயாராக இல்லை. மாறாக மேகலையின் மீது கடும் கோபம் கொண்டனர். நல்லா இருக்கிற எங்கள் அப்பா எப்படி 12ஆம் மாதத்துக்குள்ளே இறந்துடுவாருன்னு நாங்கள் அந்த விஷயத்தை வந்து காதில் போட்டுக்காமல் அலட்சியமாக இருந்தோம். ஆனால் 11ஆம் மாதம் 24ஆம் தேதி எங்கள் அப்பா நல்லா உட்காந்து எங்கள்கிட்ட பேசிட்டு 10 நிமிஷத்தில் பின்னால் போய் வீட்டு பின்னாலே மயக்க போட்டு கொண்டு இறந்துட்டாரு. எந்த ஒரு நோய் நொடியுமின்றி ஆரோக்கியமாக இருந்த அம்பிகாவின் அப்பா திடீர் மரணம் அடைந்தது அந்த குடும்பத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது.
மேகலை சொல்வது பலிக்கிறது என மகிழ்வதா, சொன்னது பலித்துவிட்டது என கலங்குவதா? எப்படி வருந்தினாலும் மாண்டார் மீள்வதிலேயே. எல்லாம் கடந்துவிட்டது. அதன் பிறகு அந்த குடும்பத்தில் மேகலையின் வாக்கு தெய்வ வாக்கானது. அவர்களின் குடும்பத்தில் நடக்கப் போகும் விபரீதங்களை தன் கொள்ளுப்பாட்டியே தன்னிடம் வந்து குறி சொல்கிறார் என கூறும் மேகலையை எல்லோரும் நம்பினாலும் அம்பிகா மட்டும் அரை மனதோடு பார்த்தாள். அவளின் அலட்சியம் ஒரு நாள் அவளையே அசைத்து பார்க்க காத்திருக்கிறது என பாவம் அப்போது அவள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. அப்போ தான் நாங்கள் வந்து எங்கள் அக்கா சொன்ன குறி வந்து உண்மையாக இருக்கும், அக்கா சொல்கிறதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு நம்ப ஆரம்பித்தோம். ஏன் நான் இன்னும் டீட்டெயிலாக நம்பினேன்னா, அந்த எங்கள் அப்பா உயிர் விட்ட நேரத்தை எடுத்து நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தோம். எங்கள் அக்கா என்ன சொன்னாங்களோ 12ஆம் மாதத்துக்குள்ளே எங்கள் அப்பா இறக்கலைன்னா கால் கை வராமல் போயிடுவார் அப்படின்னு எங்கள் அக்கா சொன்ன மாதிரியே அந்த கோயில் பூசாரியும் குருக்களும் சொன்னார். உங்கள் அப்பா 12ஆம் மாதத்துக்குள்ளே உயிர் போகலன்னா கால் கை வராமல் போயிருப்பார் சொன்ன பிறகு தான் எங்கள் அக்கா சொன்னது 100% உண்மையாக இருக்குது அப்படின்னு நாங்கள் நம்பினோம். அக்கா வா அம்பிகா, அதிசயமா இருக்கு, காத்து இந்த பக்கம் வீசுது. இதான் ஊருக்கே குறி சொல்வேயாமே, எங்க நம்ம பாட்டிக்கிட்ட கேட்டு எனக்கும் சொல்ல. உனக்கு தான் என் மேல நம்பிக்கையே இல்லையே, அப்புறம் ஏன் கேட்கற? அப்படி என்னதான் பெருசா என்னை பத்தி சொல்ல போறேன்னு கேட்க தான் வந்தேன். என்ன பேசாம இருக்க? என்னை பத்தி குறி எதுவும் கிடைக்கலையா? நம்ம கொள்ளுப்பட்டி சொல்றாங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல நீ நோயால அவதிப்பட போற, உன் தொழிலையும் ஒரு பெரிய நஷ்டம் வந்து பணத்துக்கு கஷ்டப்பட போறியாம். அப்புறம் உன் வீட்டுலயும் உனக்கு ஒரு பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கு. சொல்லி முடிச்சிட்டியா? ஏதோ பாக்கி இருக்கா? உன்கிட்ட போய் நான் கேட்க வந்த பாரு, என்ன சொல்லணும்? பாட்டி சொன்னதெல்லாம் நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல கவனமா இருக்கிறதும் இல்லாததும் உன் இஷ்டம். இப்படி இல்லாததும் பொல்லாததும் சொல்லிட்டு மற்றவங்களை நீ நம்ப வைக்கலாம், ஆனா என்கிட்ட இந்த நாடகத்தெல்லாம் நம்ப நான் தயாரா இல்லை. இங்க வந்ததே தப்பா போச்சு. வந்த வழியே வேகமாக கோபத்துடன் திரும்பி போனாள் அம்பிகா. ஆனால் அம்பிகாவின் இந்த கோபம் அவளை காப்பாற்றுமா? அப்பா இறந்த பிறகு எங்கள் கொள்ளுப்பாட்டி வந்து எங்கள் அக்கா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டு நானும் பார்க்கறதுக்கு போயிருந்தேன். அப்போ எங்கள் அக்கா சொன்னாங்க, நீ உனக்கு வந்து ரொம்ப குடும்ப கஷ்டம் வரப்போகுது, பண பிரச்சனை வரப்போகுது, சீக்கு இந்த மாதிரிலாம் வரப்போகுது, இதெல்லாம் எதனால வருதுன்னா உனக்கு அளவுக்கு மீறி கோபம், யார் எடுத்தாலும் அலட்சியமாக பேசுகிறது இந்த மாதிரி இருக்கிறதுனால இதெல்லாம் நடக்கும், அதனால் வந்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோ சொன்னாங்க. எங்கள் அக்காவை நான் நம்பலை, ஏசிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி இது சொல்கிறது பொய்யா தான் இருக்கும், அது பாட்டி இல்லை அப்படி சொல்லிட்டு நான் வந்துட்டேன் வீட்டுக்கு. அதோட வந்து கொஞ்ச நாளில் அவங்க சொன்ன மாதிரியே பெரிய பண பிரச்சனையும் நான் படுத்த படிக்க ஆகிற அளவுக்கு சீக்கு வந்துடுச்சு. பண பிரச்சனை எப்படி வந்துச்சுன்னா, வியாபாரத்தில் வந்து எங்களுக்கு பெரிய அடி வந்து பண பிரச்சனை வந்துச்சு. தொடர்ந்தாப்பில் அப்படியே எனக்கு வந்து சீக்கும் வந்துடுச்சு. சீக்குக்கு நான் குறைஞ்சது ஒரு 6000 வெள்ளி 8000 வெள்ளி செலவு பண்ணியிருப்பேன். கை கருப்பு வந்துருச்சு, கால்லாம் கருப்பு ஆயிடுச்சு, வெயிட்லாம் இறங்கி ஒரு சட்டை கூட எனக்கு வந்து உடம்புக்கு வந்து பத்தாம வந்துருச்சு. வந்து 63 கிலோ இருந்தேன், 39 கிலோவுக்கு வந்துட்டேன். நான் பார்க்காத டாக்டரே இல்லை. அப்போ எனக்கே சொந்தமாக அந்த உணர்வு வந்துச்சு, நம்ம வந்து இந்த பாட்டி இல்லைன்னு சொல்லி ஏசணும் அதனாலேயா இருக்குமோன்னு. இப்போ என் தங்கச்சும் வந்து அக்கா சொன்னது தான்க்கா உண்மை, நீ பாட்டி ஏசன பிறகு தான்க்கா உனக்கு ஒரு பிரச்சனையும் வர ஆரம்பிக்குது அப்படின்னு என் தங்கச்சியும் சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ எங்கள் அக்காவோட கூட பிறந்த தங்கச்சிங்களாம் வந்து என்கிட்ட, அக்கா வந்து உன்கிட்ட வந்து எந்த கதையும் சொல்லலை, ஆனால் எங்ககிட்ட சொன்னாங்க, பாட்டி உன் மேலே ரொம்ப கோவத்தில் தான் ஏசி கோவமாக இருக்காங்க, ஒரு கால் அதனாலேயே இருக்கலாம், திருப்பி போய் அக்காவை பாருன்னு சொன்னாங்க. அப்போ திருப்பி அப்போ எங்கள் அக்காவை பார்க்க போயிருந்தேன். அக்கா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வா அம்பிகா, அதுக்குள்ள என்ன தேடி வந்துட்ட? அது அக்கா, அன்னைக்கு நான் சொன்னதை அலட்சியப்படுத்திட்டு போனேன், இப்போ புரிஞ்சிச்சா எல்லாம்?
எல்லாம் சரியாகும். அதற்கு மேல் அம்பிகாவும் மேகலையிடம் எதுவும் கேட்கத் தோன்றாமல் அப்படியே நிற்க, அப்போது மேகலையின் தங்கை அம்பிகாவிடம் சொன்ன விஷயம் அம்பிகாவை கொஞ்சம் ஆறுதல் படுத்தியது. என்ன அம்பிகா, ரொம்ப ஒடிஞ்சு போயிட்ட? எல்லாம் என் விதி ருக்கு. ஏன் தான் இதெல்லாம் எனக்கு நடக்குதோ தெரியல. சரி சரி, கவலைப்படாத. நீ என்ன பண்ணு, நம்ம கொள்ளுப்பட்டியை நல்லா வேண்டிக்கிட்டு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒரு சூடம் கொடுத்து அப்பயாச்சும் நம்ம கஷ்டம்லாம் தீருதான்னு பார்ப்போம். நிஜமாவா? ஆமா, மேகலா அக்கா தான் சொன்னாங்க. நீ தான் நம்ப மாட்டியே, அதான் உங்ககிட்ட சொல்லலை போல இருக்கு. இதுக்கு மேலும் நான் நம்பாம இருப்பேனா? அப்படியே செய்யறேன் இருக்கும். கோயிலில் போய் சூடேற்றி மன்னிப்பு கேட்டேன். மன்னிச்சிருங்க பாட்டி, நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு. அதுக்கு பிறகு எனக்கு வந்து என்னோடய சீக்கு படிப்படியாக குறைஞ்சிச்சு. என்னோடய பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு. அம்பிகாவும் ருக்கு சொன்னது போல் தன் கொள்ளுப்பாட்டியை மனமாற வேண்டிக் கொண்டு சூடம் ஏற்றிய நாளிலிருந்து அவளின் பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பித்தன. உடல் நலத்திலும் முன்னேற்றம் காணப்பட்டது. ஆனால் அம்பிகாவுக்கு விதி வேறு விதமாகவும் தன் விளையாட்டை தொடங்கி இருந்தது. அக்காவை பார்த்துட்டு வந்த பிறகு, அந்த பாட்டிக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வந்த பிறகு என் வீட்டில் திருப்பியும் பிரச்சனை நடக்க ஆரம்பிச்சிச்சு. என்னன்னா, யார் வீட்டுக்கு வந்தாலும் வீடு வந்து செழிப்பு இல்லாமல் இருக்குது, இருள் அடைஞ்சிருச்சு அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் எனக்கு இங்கே நிற்க முடியல அப்படி சொல்லுவாங்க. அப்போ அக்கா போய் பார்க்க போயிருந்தப்போ அவங்க வந்து சொல்லிட்டாங்க, உங்கள் வீட்டில் ஒரு எனக்கு கெட்டது இருக்குது சொல்லிட்டாங்க. அக்கா கிட்ட குறி பார்த்துட்டு வந்த பிறகு இன்றைக்கி ராத்திரி என்ன நடக்க போகுதுன்னு எல்லோரும் பயத்தில் இருந்தோம். ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும் அந்த மாதிரிலாம் நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு முடிவிலே தான் இருந்தார். அது உணர்த்துறதுக்காக என்னவோ தெரியல, ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது என்னன்னா, நம்ம பக்கத்து வீட்டு வாசலில் கூட ஒரு ஆவி சுற்றிக்கிட்டு இருக்குங்க. நான் இப்போ கூட பார்த்தேங்க. சின்னம்மா, வர 12ஆம் மாதத்துக்குள்ள சித்தப்பா இறந்துருவாரு. அப்படியே அக்கா சொன்னா நம்ம கேட்கலையேம்மா. என்ன பேசாம இருக்க? என்னை பத்தி குறி எதுவும் கிடைக்கலையா? நம்ம கொள்ளுப்பட்டி சொல்கிறாங்க. எல்லாம் என் விதி ருக்கு. ஏன் தான் இதெல்லாம் எனக்கு நடக்குதோ தெரியல. ஒரு நாள் ராத்திரி மணி 12 இருக்கும். பிள்ளைங்க நான் எல்லாம் ஒரே ரூமில் தான் படுத்திருந்தோம். திடீர்னு அவருக்கு ஒரு உணர்வு தூக்கத்துலேருந்து எழுந்திருச்சு. என்னடா கடைசி பையன் முட்டி போட்டு நவுந்து போய்கிட்டு இருக்கிறானேன்னு சொல்லி கட்டிலுக்கு கீழே இறங்கி அவனை தூக்கிடலாம் சொல்லி இவர் எழுந்திரிச்சு அவனை தூக்கிறதுக்கு போயிருக்காரு. படுக்கையிலிருந்து இறங்கி தன் மகனை தூக்கச் சென்ற சீலன் அந்த நொடி என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. பின்னால் திரும்பி பார்க்கிறார். அங்கே அம்பிகா பக்கத்தில் மகன் அரவிந்த் உறங்கிக் கொண்டிருக்கிறார். அதை பார்த்ததும் அம்பிகாவின் கணவருக்கு இரத்தமே உறைந்தது போலானது. அப்படியென்றால் தான் பார்த்த அந்த உருவம் தன் மகன் இல்லையா? நிலை குலைந்து போனார் சீலன். அவருக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. மனைவியை எழுப்பலாமா வேண்டாமா என்ற குழப்பத்திலேயே சிலையாகி போனார். அதை பார்த்து அவருக்கு ரத்தம்லாம் அப்படியே உறைஞ்சி போகிற மாதிரி வேர்த்து இந்த விஷயத்தை வந்து 2 நாளாக என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டாரு. ஏன்னா எல்லாரும் பயப்படுவோன்னு. அந்த நொடி பயத்தில் உறைந்து போன சீலன் அதன் பிறகு தூக்கத்தை தொலைத்து நிம்மதியையும் இழந்தார். 2 நாட்களுக்கு பிறகு
2 நாளைக்கு பிறகு எனக்கு ஒரு அனுபவம் என்னென்னா, தூங்கிட்டு இருக்கும்போது மணி ஒரு 3:30 இருக்கும். திடீர்னு என்னோடய ரூமு கதவு திறந்துச்சு. திறந்து நான் கூட என் மக தான் வந்து பாத்ரூம் போகிறாங்க சொல்லிட்டு பேசுகிறேன் அதுக்கிட்ட. பாத்ரூம் போயிட்டு காலைல நல்லா கழுவிட்டு வான்னு. அப்போ பாத்ரூம் போயிட்டு வந்த டைமில் திருப்பி கதவு மூடிக்கிச்சு. அப்போ அந்த கதவு வந்து எப்படி எனக்கு முழுப்பு வந்துச்சுன்னா, அந்த கதவு வந்து கீன்னு பேய் வீட்டிலலாம் திறந்து மூடுமா அந்த மாதிரி ஒரு சத்தம். அது பார்த்துட்டு என் மக தான் நடந்து போயிட்டு வருது. நானும் பேசிகிட்டே இருக்கேம்மா காலைல தொடச்சியா என்ன. ஆனால் என் மக ஒரு வார்த்தை கூட என்கிட்ட திரும்பி பேசவே இல்லை. கவிதா, பாத்ரூம் போறியாம்மா? பாத்ரூம் போயிட்டியா? காலை நல்லா தொடச்சிட்டு பாடு. என்ன சத்தமே காணோம். எதுவும் பதிலும் இல்லை. தன் மகளிடமிருந்து பதிலே வராததைக் கண்டு அம்பிகா படுக்கையிலிருந்து எழுந்து பார்க்கிறாள். அங்கே அவளின் பிள்ளைகள் மூவரும் ஆழ்ந்த உறக்கத்தில். அப்படியென்றால் கதவை திறந்து மூடியது யார்? ஏஞ்சி பார்க்குறேன், 3 பேரும் அப்படியே படுத்துருக்காங்க. யாரா இருக்கும்? எப்படி அந்த கதவு திறந்து மூடினுச்சு? ஒரு காற்று ஒன்றுமே இல்லை. ஏர்கான் வெளியே போகக்கூடாதுன்னு கதவு அழுத்தி சாத்தியிருந்தவன் எப்படி அந்த கதவு திறந்துச்சின்னு யோசிச்சுட்டு அம்பிகா யோசித்துக் கொண்டிருக்கையில் மீண்டும் அதே கதவு திறக்கிறது, மூடுகிறது, திறக்கிறது, மூடுகிறது. மறுநாள் இந்த வந்து என்னோடய ஹஸ்பண்ட்டு இந்த கதையை நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு. நான் இன்றைக்கி ராத்திரி அதே மாதிரி இருந்தால் நான் உங்களை எழுப்புறேன் அப்போன்னு அவருக்கு வந்து நான் ஒரு அடையாளம் சொல்லி வச்சுருந்தேன். அப்போ மறுநாள் 3:30 மணிக்கு அதே மாதிரி சத்தத்தில் அந்த கதவு திறக்குது. கரெக்டாக மணி 3:30க்கு. நான் பயந்தே போயிட்டேங்க. எப்படிங்க கதவு தன்னால் திறந்து மூடும்? அது நான் கேட்க வேண்டிய கேள்வி. எதுவும் கனவு எது காண்டிருப்ப? ஏர்கான் ரூமில் எப்படி கதவு தானாக மூடி திறக்கும்? அதாங்க எனக்கே ஆச்சரியமாக இருக்கு. இருங்க, இன்னைக்கு அதே மாதிரி நடக்கட்டும். நான் உங்களை சத்தம் போடாமல் எழுப்புறேன். இப்போ நீங்களே பாருங்க. சரி, பார்ப்போம். அன்றைய இரவு அம்பிகா நேற்றைய சம்பவத்தை நினைத்தவாறே பயத்தில் உறக்கம் வராமல் தவித்த போதிலும் ஒருவாறாக தன் மனதை சமாதானப்படுத்திக் கொண்டு அப்படியே உறங்கியும் போனாள். அப்போது திடுக்கென்று தூக்கி வாரி போட்டது அம்பிகாவுக்கு. என்னம்மா? நன்கு சாத்தப்பட்டிருந்த அதே கதவு திறக்கிறது, மூடுகிறது, திறக்கிறது, மூடுகிறது. இது எப்படி? இருவருக்குமே பேரதிர்ச்சி. அவர் எழுந்திருச்சு தைரியமாக மின்னுக்கு பின்னாலெல்லாம் போய் செக் பண்ணிட்டு வந்துட்டு காற்றே இல்லை வீட்டில். ஏன்னா மின்னுக்கு ஸ்லைடிங் டோர் பின்னாலெல்லாம் 2 கதவு, எங்கேயுமே காற்று இல்லை. ஆனால் கதவு எப்படி திறந்து மூடுனுச்சுன்னே தெரியல எங்களுக்கு. ஆனால் பயம் எங்களை விட்டு போகவே இல்லை. அன்னிலேருந்து ஒவ்வொரு நாள் ராத்திரியும் தூங்குறனாவே எங்களுக்கு பயமாக தான் இருந்துச்சு. திரும்பவும் நான் எங்கள் அக்காவை பார்க்க போயிருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 2 நாளைக்கு இந்த வீட்டில் இருக்க வேணாம், அவங்க அம்மா வீட்டில் போய் தங்கிக்கவேன்னு சொல்லிட்டாங்க. அக்கா, நீங்கள் தான்க்கா எப்படியாச்சும் எனக்கு உதவி செய்யணும். ஒரு பிரச்சனை இருக்குது. என்னக்கா பிரச்சனை?
நீ உன் புருஷன் பிள்ளைங்க எல்லாம் 2 நாளைக்கு அம்மா வீட்டுக்கு போயிருங்க. உன் வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது. சரிக்கா, எப்படியாச்சும் அவர்கிட்ட சொல்லி நான் அந்த 2 நாளைக்கு எப்படியாச்சும் நான் அம்மா வீட்டுக்கு போயிடுறேன். இந்த பிரச்சனை தொலைஞ்சா சரி. அம்பிகா மேகலை சொன்னதை தன் கணவரிடம் சொல்ல, தனக்கு வேலைகள் அதிகமாக இருப்பதால் இந்நிலையில் தன்னால் எங்கேயும் வர முடியாது என்று அவர் மறுத்துவிடவே அம்பிகா மட்டும் தன் பிள்ளைகளோடு தாயார் வீட்டிற்கு புறப்பட்டார். அன்றிரவு அந்த வீட்டில் அம்பிகாவின் கணவர் மட்டுமே. அன்றைக்கி ஹஸ்பண்ட் வந்து படம்லாம் பார்த்துட்டு மணி ஒரு 1-2 போல் படுத்து தூங்கியிருக்காரு. காத்து வீசுத, கண்ணாடி மட்டும் ஆகுறது இப்படி. கதவின் மேல் கட்டப்பட்டிருந்த மணி அசையல. ஆனால் அந்த கண்ணாடியில் மட்டும் பயங்கர அதிர்வு ஏற்பட்டது. சீலனை பயத்தின் உச்சிக்கே கொண்டு சென்றது. அதிர்ச்சி கலந்த குழப்பத்தில் அப்படியே தன் அறைக்கு சென்று தூங்காமலேயே தவித்துக் கொண்டிருந்தார். கதவை வந்து திறந்துலாம் அவர் பார்க்கல, உள்ளுக்கு இருந்தே பார்த்துருக்காரு. கண்ணாடியில் வந்து ஒரு கையை அச்சம் இல்லை. அப்போ கண்ணாடி வந்து திடீர்னு ஆடி இருக்கு. கண்ணாடிக்கு வந்து உள்ளுக்கு வந்து காற்று வர அளவுக்கு வந்து சந்து கொடுத்துருப்பாங்களாம். ஆனால் அந்த அன்னைக்குன்னு பார்த்தா காற்றும் இல்லை, வெளியே மணியும் எதுவும் ஆடவும் இல்லை. ஆனால் எப்படி இந்த கண்ணாடி வந்து இவ்வளோ தூரத்துக்கு ஆடுனுச்சு அதிருதுன்னு சொல்லி பயத்தில் வேலை வெளுத்து போய் விடிகிற வரைக்கும் அரையும் குறையும் தூக்கத்தோடையே இருந்திருக்காரு. நம்மளை சுற்றி என்னென்னமோ நடக்குதுங்க, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஒன்று போனால் ஒன்று வருது. நீ இதை பற்றி மேகலாட்டு பேசிப்பாரு. எங்கள் கொள்ளு பாட்டி இன்னும் என் மேலே கோவமாக இருக்காங்க போல. மேகலாக்கா இன்னும் நம்மளுக்கு சாதகமாக குறி சொல்லலைங்க. பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு. அம்பிகாவின் வீட்டில் இது போன்ற பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்க, ஒரு நாள் அம்பிகாவின் பிள்ளைகள் வீட்டின் வெளியே சைக்கிள் ஓட்டி விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரம் அம்பிகா தன் தாயாரோடு பேசிக் கொண்டிருந்தாள். திடீரென்று அவர்களின் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து வேகமாக ஓடுகிறது. அதை கவனித்துக் கொண்டிருந்த அம்பிகாவுக்கும் அவள் தாயாருக்கும் பேரதிர்ச்சி. அம்பிகா பதறிக்கொண்டு ஓடிப்போய் பார்க்கையில் தன் இளைய மகனுக்கு காயம் எதுவும் ஏற்படாமல் பயத்தில் அழுது கொண்டிருந்தாள். மூத்த மகனுக்கோ கையில் முறிவு ஏற்பட்டிருந்தது. உடனே அவனை அழைத்துக் கொண்டு மருத்துவமனைக்கு விரைந்தாள் அம்பிகா. அப்போ ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போய் ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு 2 நாள் பிறகு தான் பெரிய மகன் வந்து என்கிட்ட என்ன நடந்துச்சு அப்படி சொல்லி கேட்கும் போது தான் பைஸ்கில் வந்து அலூருக்கு தான் உழுவ போணுச்சு, ஆனால் பிரேக் இல்லாமல். ஆனால் யாரும் அந்த ஹேண்டில் வந்து பிடிச்சி இழுத்த மாதிரி எனக்கு ஒரு உணர்வாக இருந்துச்சு. பிள்ளைங்க அடிபட்ட பிறகு தான் எங்கள் அக்காவே வந்து சொந்தமாக என்னை தேடி வீட்டுக்கு வந்தாங்க. வந்து அவங்க சொன்ன குறி தான் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. என்னன்னா, என்ன ஆச்சு? நல்லா இருக்காங்கல்ல? இந்த குமாருக்கு தாங்க அப்படியாச்சு, சின்னவனுக்கு காயம் இல்லை. நல்ல வேலை உன் அப்பா வந்து காப்பாற்றிட்டாரு. என்னக்கா சொல்கிறீங்க? ஆமாம் அம்பிகா, அன்னைக்கு மட்டும் உங்கள் அப்பா வந்து அந்த ஹேண்டலில் திருப்பாமல் இருந்திருந்தா பிள்ளைங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னே சொல்ல முடியல. நினச்சாலே பயமாக இருக்கு. போ பேசாம நீ இந்த வீட்டை விட்டுட்டு வேற வீட்டுக்கு போயிரு. இந்த வீட்டில் நீ இருக்கிற வரைக்கும் உனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும். சரிக்கா, நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த வீட்டை விட்டு போகணும். மேகலை சொன்னதை ஆரம்பத்திலேயே கேட்டிருந்தால் இன்று இவ்வளவு துன்பங்களுக்கும் ஆளாகி இருக்க வேண்டியதில்லையே என்று
வருத்தப்பட்டாள் அம்பிகா. நாங்க தான் கேட்காம போயிட்டோம் உங்க பேச்சு. அம்பிகாவும் தன் கணவர் வந்ததும் நடந்ததை சொல்ல, அவரோ இப்போதைக்கு பணப்பிரச்சனை அதிகமாக இருப்பதாக சொல்லி 1 வருடத்தை அந்த வீட்டிலேயே கடத்தி விடுகின்றார். அந்த 1 வருட காலமும் அவர்கள் அனுபவித்த துன்பங்களை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. அந்த வீட்டில் இருந்து அந்த ஆள் நடமாடுறது, கதவு திறக்கிறது, அந்த உருவத்தை பார்க்கறது, ராத்திரி என்ன கதவு அடிக்கிற சத்தம், என் காதில் வந்து எந்த நேரம் ஆள் பேசுகிற மாதிரி சத்தங்க இதெல்லாம் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அப்புறம் நாங்களே வந்து தாக்கு பிடிக்க முடியாமல் நானும் கணவரும் தனியாக ஒரு வீடு பார்த்துட்டு இங்கே வந்து புதுசாக ஒரு வீட்டுக்கு நாங்கள் வந்த பிறகு இப்போ அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறோம். ஆனாலும் இன்று வரை அம்பிகாவின் மனதில் பல குழப்பங்கள். எதனால் சொல்லி வைத்தது போல இத்தனை துன்பங்களும் திடீரென்று அவளை தாக்கின? குறி சொல்வதை அலட்சியமாக பார்த்ததால் வந்த வினையா, அல்லது குறி சொன்னதை கேட்காமல் நடந்து கொண்டதால் வந்த அவஸ்தை?